அனைவருக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் உணவுகளில் அதிகமாக சேர்த்தக்கூடியது மிளகு. மிளகு குடும்பத்தில் 2 வகைகள் இருக்குங்க. அதில் ஒன்று மிளகு, நம்ம சாதாரண ரசத்துக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மிளகு. 2வது வகை சேர்ந்தது வால்மிளகு. வால்மிளகு நம் உடலில் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வால்மிளகை நம்ம நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல தேனில் கலந்து சாப்பிடும்போது தொண்டையில் உள்ள சளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, தொண்டைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துதுங்க. இது ஏன் வால்மிளகு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இதுதான் மிளகு. மிளகுலேயே வால்மிளகுன்னு சொல்லுவோம், சரிங்களா. மிளகு குடும்பத்தில் சேர்ந்தது இது 2வது ரகம். ஒன்று கருப்பு மிளகு, இது வால்மிளகு. பாருங்கள், காம்பு நீட்டி நீட்டி இருக்கும், இந்த மாதிரி பாருங்கள், தெரியுதுங்களா. இதுதான் வால்மிளகு. சித்தர்களால் அரிய மருந்து ஆயுர்வேதத்தில் சேர்க்கிற மிளகு இது வால்மிளகு. இது எல்லா வகை நோய்களுக்கும் குணப்படுத்துங்க. அஜீரண கோளாறு இதை நம்ம தண்ணியில் ராத்திரி போட்டு மூடி வச்சு காலையில் எழுந்து ஒரு 100 டிகிரி நல்லா கொதிக்க விட்டு சூடு பண்ணி அந்த ஃபில்ட்ரு பண்ணி கருப்பு டீ அல்லது நாட்டு சக்கரை கலந்து, இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு கலந்து சாப்பிடும்போது, குடிக்கும்போது நமக்கு ஜீரண மண்டலங்கள் சிறப்பாக வேலை செய்யுங்க. சாதாரண குருமிளகு அதுவும் அப்படி தான், சரிங்களா. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த வால்மிளகை பயன்படுத்தி நலமோடு வாழ நம் நலம் நம் கையில். நன்றி.